நன்றி, வணக்கம். இன்றைக்கு ஸ்பெஷல் வந்து பாருங்க, குளக்கரையில் நாட்டுக்கோழி கறி வைக்க போகிறோம். நாட்டுக்கோழி கறி வச்சு குளக்கரையில் சாப்பிட போகிறோம். கொஞ்சம் வெயிலும் கடுமையாக தான் இருக்குது. இப்போ பாப்போம் இந்த மாதிரி இருக்காண்ட என்ன. இன்றைக்கு வந்து நாங்கள் குளக்கரையில் சமைக்க போகிறோம். குளக்கரையில் சமைச்சு சாப்பிட போகிறோம். பாருங்க எப்படி சமைக்கிறேன். இன்றைக்கி வந்து கோழிக்கறி ஆச்ச போகிறோம். நாட்டு கோழிக்கறி குளக்கரையில் எண்ணெய் விட்டுருக்கலாம். இப்போ வெங்காயம் மிளகா போடுறோம் தாளிக்கிறதுக்கு. பாருங்க, வெங்காயம் மிளகா வெள்ளைப்பூடு எல்லாம் வெட்டி கொண்டு நாங்கள் வெட்டி கொண்டு இங்கே போடுறோம். இது வந்து நாட்டுக்கோழி நாங்கள் வெட்டி கொண்டு வந்துருக்கிறோம். இங்கே கொண்டு வெட்டி இல்லாதவங்களுக்கு அதாவது வெட்டி கொண்டு வந்துருக்கிறோம். நாட்டுக்கோழி முட்டையும் இருக்கு. தேங்காய் பால் நாங்கள் வீட்டிலேருந்து புளிஞ்சு கொண்டு வந்துருக்கிறோம். போத்தில் அடைச்சி இதான் அன்றைக்கு கூட போகிறோம். பால் தூள் கொஞ்சம் போட்டு சும்மா ஒரு வாய்ப்பாக ரக்கினா இந்த மாதிரி இருக்கு. நாட்டுக்கோழி குழம்பு ரெடி அக்கா போகிறோம். இதுக்கு அப்புறம் இன்னொன்று செய்ய போகிறோம். ஸ்பெஷலாக இருக்கும் பாருங்க எப்படி இருக்கான்னு. இப்போ இன்னொரு ஸ்பெஷல் செய்கிறதுக்காக இங்கே பாருங்க, முட்டையில் ஒரு வித்தியாசமாக ஒன்று செய்ய போகிறோம். எப்படி இருக்குன்னு வேறு நாட்டுக்கோழி முட்டை. முட்டைக்கு உப்புத்தூள் கொஞ்சம் போடுறோம், கொஞ்சம் சீரகமும் போடுறோம். இப்போ நல்லா அடிக்கிறோம். இதை இப்போ அடிச்சாச்சு. அப்படியே இருக்கட்டும். இது வந்து கறி மிளகா பாருங்க, இப்படி கீறுறோம். கீறி இப்படி நைஸாக வயிற்று பகுதியை இப்படி அகாட்டுறோம். அகாட்டி கொண்டு அடிச்சு வச்சுருக்க முட்டை இருக்குல்ல, அதை இதுக்குள்ளே போடுறோம். இந்த இது இப்படியே கவனம் வைக்கிறோம். பொரிக்க போகிறோம். முட்டை போட்டு பொரிச்சிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறோம். இந்த பாருங்க அப்படி இருக்காங்க.
பாருங்க கறி மிளகா அப்படி இருக்கு, முட்டை ஊதி வந்துருக்கு. இப்போ சாப்பிட போகிறோம் குளக்கரையில இருந்து. சாப்பிட்றதுக்கு இதை கொடுங்க போகிறோம் பாருங்க. குளக்கரையில் நமக்கு குளம் நான் இப்போ சாப்பிட போகிறோம். சோறு நாங்கள் வீட்டை சமைச்சு கொண்டு வந்தாங்க. கறியும் இந்த கறி மிளகா முட்டை போட்டு பொரிச்சது தான் இங்கே குளக்கரையில். பாருங்க நாட்டுக்கோழி கறி. சட்டப்படி இருக்கான். சாப்பாடும் டேஸ்ட்டாக இருக்குது, இருக்கிற இடமும் நல்லா இருக்கு. இப்போ பாருங்க குளக்கரையில் சோறு சாப்பிட்டு இப்போ வத்தப்பழமும் சாப்பிட போகிறோம். கட்டும் வெயில் வத்தப்பழம் சாப்பிட்டா நல்லா இருக்கும். வெயிலுக்கும் வத்தாப்பழத்துக்கும் அந்த மாதிரி இருக்குது, நல்ல கூலாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது.